11 மாவட்டத்திற்கு கடுமையான எச்சரிக்கை தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம்? இன்னொரு பக்கம் இலங்கை பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அதிகரிக்க போகுது. ஜனவரி மாதத்தில் இந்த அளவுக்கு ஒரு மழை பெய்யுமாங்க அப்படின்னா, இலங்கை பகுதிகளில் ரொம்ப தீவிரமாகவே நமக்கு பதிவாக தான் போகும். மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக நம்ம பார்க்கிறோம். இலங்கை பகுதிகளில் வரப்போகிற மழை பொழிவு மிக கனமழை மற்றும் கனமழையாக ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. இலங்கையினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள், அந்த கடலோர பகுதிகள், வட கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல மிக கடுமையாக மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது. அதே சமயத்தில் தமிழகத்திலும் 11 மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மழையா, பனிப்பொழிவா அல்லது என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்க நண்பர்களே ஒன்னே ஒன்று பண்ணுங்க, எல்லாருமே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். 11 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியலை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா சுருக்கமாக வானிலை அறிக்கையை முடிக்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போய் உங்களுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 50லேருந்து உங்களுக்கு 90% வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். கிராசரிஸ், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா பொருளும் உங்களுக்கு சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. இலங்கையில் இன்று படிப்படியாக, அதாவது இன்று முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இலங்கை பகுதிகளில் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. குறிப்பாக நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி அந்த வடக்கு பகுதிகள் முழுவதுமாக, இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அநேக இடங்கள்ல இன்று முதல் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 3-4 தேதிகளிலும் இலங்கை பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அதிகரிக்க போகுது. வருகிற பிப்ரவரி 5 வரைக்கும் இலங்கையில மழை விட போறதே கிடையாது. நிறைய இடங்கள், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே சமயத்திலையும் அதே வடக்கு பகுதிகள், மலை பகுதிகள் இருக்கக்கூடிய நிலச்சரிவுகள் நிறைய இடங்கள்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மலை பகுதிகள் நிலச்சரிவும், அதே மாதிரி சமவெளி பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகளும் சற்று அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் நமக்கு இன்று முதல் ஆரம்பித்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக எதிர்பார்க்க முடியும். சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும். எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை மற்றும் அம்பாத்தோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான இலங்கையினுடைய அந்த கடலோர பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். அப்போ வரும் நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறதே மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்போ இலங்கையிலே இப்போ கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு, மிக கனமழை பதிவாயிட்டு இருக்குன்னா அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களை நோக்கி நகருமா அப்படின்னு சில பேருடைய கேள்விகள் நீங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இலங்கை பகுதிகளில் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் கிடைத்தாலும் நம்ம தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்திற்கு எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம முழுமையாக கேட்டு பயன்பெறலாம். நீங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 4ஆம் தேதி கடலோரங்களில் சில இடங்களில் லேசான மழைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வருகிற பிப்ரவரி 3-4 தேதிகளில் கணிசமாக ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழை சில நேரத்தில் போகும். வானம் மேகமூட்டமாக இருக்கும். மற்றபடி ஒரு தீவிரமான மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இது போன்ற நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் 11 மாவட்டங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத மறக்காம நீங்க கேட்டு போங்க. தொடர்ந்து இந்த கடலோர பகுதிகளில் பிப்ரவரி முதல் வாரத்தில் சீரான ஒரு லேசான மழை மட்டும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். இலங்கையில் பெய்யக்கூடிய அந்த மழை பொழிவுகள் தமிழகத்திற்கு வர வாய்ப்புகள் மிக குறைவு. அங்கேயே நமக்கு மழை பொழிவு பதிவாகி மேகக்கூட்டங்கள் கலைந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை என்னன்னா பனிப்பொழிவு, அதிகரிக்கக்கூடிய பனிப்பொழிவு. 11 மாவட்டங்களுக்கு இந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத கேட்டு நீங்க பயன்பெறுங்க. அதிகாலையில் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சொல்லக்கூடிய இந்த 11 மாவட்டங்களும் அதிகாலை வேளையில பனிமூட்டம் தீவிரமடைந்து காணப்படும். முதலாவதாக தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிக கடுமையான பனிப்பொழிவு தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும்
பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும். பர்கூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து குறைந்து பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில அநேக இடங்களிலும், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, அதைத் தொடர்ந்து ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டமாக இருக்கும். சாலைகளில் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் மிதமான பனிமூட்டம் காணப்படும். வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பனிமூட்டம் அதிகரிக்கும். ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே செல்சியஸில் எடுத்து பார்த்தோன்னா வெறும் 15 டிகிரி செல்சியஸ், 16 டிகிரி செல்சியஸ் ஆக நம்ம கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்லாம் வந்து வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. வரும் நாட்களில் நமக்கு வந்து மேலும் குறையக்கூடும். இந்த பிப்ரவரி முதல் வாரங்களில் ஒரு பக்கம் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர்ந்தாலும், இன்னொரு பக்கம் அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது சற்று தீவிரமடையும். வட இந்திய பகுதிகள், குறிப்பாக வட மாநிலங்களில் எந்த மாதிரியான ஒரு பனிப்பொழிவு இருக்கோ அது போல தமிழகத்திலையும் இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவை வந்து எதிர்பார்க்க முடியும். பிப்ரவரி 3வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள் உண்டு. வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக சாரல் மழையாக பிப்ரவரி 4ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல இருந்தாலும் பனிமூட்டம் என்பது ரொம்ப தீவிரமடையும். அதாவது மழை பொழிவை நம்ம ஒப்பிடும்போது பனிமூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படும். அதிகாலை 3 மணியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியாத்தம், காட்பாடி உள்ளிட்ட அநேக இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைந்து காணப்படும். ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், கலவாய், செம்மேடு உள்ளிட்ட அநேக இடங்களிலும், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு அதிகரிக்கும். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு இது போன்ற அநேக இடங்கள், பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக இடங்களில் அதிகாலை பனிப்பொழிவுகள் பிப்ரவரி முதல் வாரத்தில் நமக்கு 16 டிகிரி செல்சியஸ் முதல் 17 டிகிரி செல்சியஸாக இருக்க போகுது. ஈரோடு, சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் அதிகரிக்கும். அடுத்ததாக திருச்சி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. திருச்சி, நாமக்கல், கரூர் மொத்தம் 11 மாவட்டங்களில் வருகிற நாட்களில் கடுமையான பனிப்பொழிவுகள், பனிமூட்டம் அதிகரிக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி மட்டும் கடலோரத்தில் சில இடங்களில் சாரல் மழை வந்து பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டாவினுடைய கடலோர பகுதியெலாம் வந்து பிப்ரவரி 4, 5 சாரல் மழை எதிர்பாருங்க. அது வரைக்கும் பகலில் வெயில் மட்டுமே இருக்கும். அதிகாலை பனிப்பொழிவு தான். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தியில் 18 டிகிரி செல்சியஸும், கொடைக்கானலில் 6.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கரூர் பரமத்தியில் பாருங்க 18 டிகிரி செல்சியஸ். இது இன்னும் குறையும். அடுத்து வரும் நாட்களில் 16 கூட போகலாம். அந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது. கொடைக்கானல் பகுதிகளிலும் 6.4 டிகிரி செல்சியஸாக தொடர்ந்து ஒரே சமநிலையாக இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலில் இருந்து கொண்டு வருது. கடுமையான ஒரு பனிப்பொழிவாக தான் இது பார்க்கப்படுது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்தந்த மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அறிவிக்கப்படாத மற்ற தென் மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு வான மேகமூட்டமும், பகலில் வெயிலும், அதிகாலை பனிப்பொழியுமாக காணப்படும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.